Hello viewers. Welcome to Med Mystery. Welcome to Med Mystery. நம்மளால ஒரு சின்ன பெட்டிக்குள்ள கையும் காலையும் அசைக்காம ஒரே இடத்துல உட்கார்ந்து தலையை மட்டும் மேல நீட்டிக்கிட்டு 24 hours சர்வைவ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஆனா இந்த உலகத்துல ஒரு நபர் கிட்டத்தட்ட 71 வருஷங்கள் இதே மாதிரி தான் ஒரு பெட்டிக்குள்ள தன்னுடைய உடம்ப ஃபுல்லா அடக்கிட்டு தலையை மட்டும் வெளியே நீட்டி வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சோ அப்படி வாழ்ந்த இந்த ஒரு மனிதனோட இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களை வேற லெவல்ல இன்ஸ்பயர் பண்ணும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம். Facebook and WhatsApp பேஜை ஃபாலோ பண்ணாங்களோ ஃபாலோ பண்ணிருங்க. இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஒரு நபரோட பேர் தான் பால் ரிச்சர்ட் அலெக்சாண்டர். இவருக்கு ஒரு செல்ல பேர் இருக்கு. அதுதான் தி மேன் ஆஃப் அயர்ன் லங். இவர் எங்க வசிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால தான் வசிக்கிறாரு. இவருக்கு 6 வயசு ஆகிறப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா 1950 முற்பகுதி காலகட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே பாத்தீங்கன்னா ஒரு கொடிய நோயினால பயங்கரமா பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த நோய் தான் போலியோ அப்படின்ற நோய். சோ அந்த ஒரு காலகட்டத்துல இந்த ஒரு நோயினால ஏதாச்சும் ஒரு சிறுவன் பாதிக்கப்பட்டான் அப்படின்னா அவனோட ஒட்டுமொத்த பாடியுமே பாத்தீங்கன்னா செயலிழந்து போயிடும். அப்படிப்பட்ட அந்த ஒரு கொடிநோய் பயங்கரமா பரவிட்டு இருந்த அந்த ஒரு காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம பாலுக்கு 6 வயசு ஆகுது. அப்படி 6 வயசாகிற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பால் சின்ன பையனா இருந்தான் இல்லையா, சோ அதனாலேயே வெளியில தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பயங்கரமா துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அப்படி விளையாண்டுட்டு இருக்கிற அவனுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ சம்திங் பேடா ஃபீல் ஆகிற மாதிரி அவனோட பாடியில ஃபீல் ஆகுது. அப்படி ஃபீல் ஆகிறது தெரிஞ்ச உடனே டக்குனு தன்னோட வீட்டுக்கு வேகமா குடுகுடுன்னு ஓடி வர்றான். அப்படி ஓடி வந்த உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா எனக்கு ஏதோ பண்ற மாதிரி இருக்குமா, என்னோட பாடியில ஏதோ சம்திங் சேஞ்சஸ் பெருசா தெரியற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொன்ன உடனே அவங்க அம்மா அந்த குரலை கேட்டு பயங்கர வேகமா அவன் பக்கத்துல வர்றாங்க. அப்படி வர்றப்ப அவங்களால விசுவலாவே பார்க்க முடியுது பாலால அவனுடைய கால்களை ஸ்டெடியா வைக்க முடியல அப்படின்றத. சோ அந்த ஒரு காட்சியை பார்த்தோன்னே அவங்க அம்மாக்கு மனம் கம்ப்ளீட்டா உடைஞ்சு போயிருது. உடனே கடவுளை பார்த்து கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. கடவுளை என்னோட குழந்தைக்கு இந்த ஒரு கொடிய நோயை கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வேண்டுறாங்க. ஆனா என்னதான் அவங்க வேண்டுனாலும் அடுத்த 5 நாட்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில அவங்க இதுவரைக்கும் கண்டிராத மிகப்பெரிய துக்கத்தை அவங்க பார்க்க போறாங்க அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா என்னதான் அவங்க கடவுள்கிட்ட மண்டி போட்டு வேணுனாலும் அடுத்த 5 நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம பால் அவனோட பாடியில ஒவ்வொரு பாட்டா செயலிழக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல அது வரைக்கும் பயங்கரமா துள்ளி குதிச்சு வீடு ஃபுல்லா விளையாடிட்டு இருந்த நம்ம பால் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நடக்க கூட முடியாம ஒரே இடத்துல படுக்க ஆரம்பிக்கிறான். ஒன்ஸ் அவன் அந்த மாதிரி படுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய கைகால்கள் எதையுமே அசைக்க முடியாத ஒரு நிலைக்கு போக ஆரம்பிக்கிறான். ஒன்ஸ் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் 5வது நாள் நம்ம பால் பாத்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கே பயங்கரமா கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான். சோ இந்த ஒரு நிலைமையை பார்த்தோன்னே அவங்க அம்மா இதுக்கு மேலே நம்ம அவனை வீட்டை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அப்படி தூக்கிட்டு ஓடின உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எமர்ஜென்சி கேர்ல இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு பாலை காமிக்கிறாங்க. அப்படி காமிச்ச உடனே அந்த டாக்டர் பாலை செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு பாலோட அம்மாட்ட பயங்கர சோகமா, ஐ எம் சாரிமா, உங்களோட இழப்புக்கு நான் ரொம்ப வருந்துறேன், இனிமேல் உங்க பையனை உங்களால பார்க்க முடியாது, அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோடனே பாலோட அம்மா உட்காந்து கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அழுகிற சத்தம் கேட்டோடனே வெளியே போயிட்டு இருந்த ஒரு டாக்டர் டக்குன்னு உள்ள வர்றாரு. அப்படி வந்த உடனே என்னாச்சு, எதுக்கு இவங்க இவ்வளவு தூரம் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்டோடனே பால் இறந்தான்னு சொன்னாரு பாத்தீங்களா ஒரு டாக்டர். அவரு அது ஒண்ணு இல்லை சார், இப்பதான் அவனோட பையனை கொண்டு வந்தாங்க, அவனை நான் செக் பண்ணேன், அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே உள்ள வந்த டாக்டர் பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா போய் பாலை செக் பண்றாரு. அப்படி செக் பண்ண உடனே அவரோட முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல் வருது. அப்படி ஸ்மைல் வந்த உடனே, அம்மா நீங்க அழுகாதீங்க, நீங்க அழுகிற அளவுக்கு மோசமான நிகழ்வுல இங்க நடக்கவே இல்ல, உங்க பையன் சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்கான், இவனுக்கு உடனே நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு பாலை தூக்கிட்டு குடுக்குன்னு அந்த எமர்ஜென்சி ரூம்ல இருந்து வெளியே போய் மாடிப்படில ஏறி ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் ஓடுறத பார்த்த உடனே அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா விறுவிறுன்னு டாக்டருக்கு பின்னாடி மேல படிக்கட்டுல ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடுறப்ப பாலை தூக்கிட்டு போன டாக்டர் பாத்தீங்கன்னா மேல் ஃப்ளோர்ல இருந்த ஒரு ரூம்ல கொண்டு போய் பாலை வச்சு அவனோட தொண்டையில இருக்கிற மூச்சுக்குழல்ல ஒரு துளைய போட்டு அவனுக்கு ட்ரெக்கியோட்டமி பண்றாரு. அதாவது மெர்சல் படத்துல விஜய் போயிட்டு ஏர்போர்ட்ல ஒருத்தருக்கு ட்ரெக்கியோட்டமி பண்ணுவார் பாத்தீங்கன்னா அதே விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் நம்ம பாலுக்கு பண்றாரு. அப்படி பண்ண உடனே நம்ம பால் பாத்தீங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி மூச்சு விட ஆரம்பிக்கிறான். அப்படி ட்ரெக்கியோட்டமி பண்ணி முடிச்சு அடுத்த செகண்டே பால் தூக்கிட்டு போய் ஒரு கண்டெய்னருக்குள்ள டாக்டர் வைக்கிறாரு. அந்த கண்டெய்னர் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலோட கம்ப்ளீட் பாடி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பாடியை கவர் பண்ற மாதிரி அந்த கண்டெய்னரே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கண்டெய்னர்ல இருந்து வெளியே நீட்டிட்டு இருக்கிற ஒரே ஒரு பாடி பார்ட் அப்படின்னா அது நம்ம பாலோட தலை அப்படின்னு மட்டும் தான் சொல்லியானோ. இந்த ஒரு கண்டெய்னருக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு பேர் வச்சிருந்தாங்க, அதுதான் அயன் லங். எஸ், இந்த ஒரு அயன் லங் தான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாலுக்கு பாத்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. என்னடா சொல்லுங்க, இந்த ஒரு அயன் லங் தான் நம்ம பாலுக்கு மூச்சு விட ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்த அயன் லங்லாட்ட நம்ம பாலால மூச்சே விட முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இந்த ஒரு அயன் லங் இல்ல அப்படின்னா நம்ம பாலால இனிமேல் அவரோட லைஃப் ஃபுல்லாவே மூச்சு விடவே முடியாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா நம்ம பால் இப்ப பாத்தீங்கன்னா போலியோவால பாதிக்கப்பட்டார் இல்லையா, சோ அந்த போலியோனால பாதிக்கப்பட்டதுனாலேயே அவர் மூச்சு விடுறதுக்கு உதவி பண்ற மசில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப செயலிழந்து போயிருச்சு. சோ நம்ம பாடியில ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற எந்த ஒரு செயலுமே அவரோட பாடியில ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. அதுலயும் முக்கியமா நம்ம பாலுக்கு மூச்சு விடுற எந்த ஒரு செயல்பாடுமே அவரோட பாடியில ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. அந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு மிஷின் பாத்தீங்கன்னா நம்ம பாலுக்கு ஹெல்ப் பண்ணவே செய்யுது. சோ இந்த ஒரு அயன் லங் தான் பாத்தீங்கன்னா இனிமேல் லைஃப் லாங்கா நம்ம பால் கூடவே டிராவல் பண்ணவும் போகுது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா எந்த மனிதனா இருந்தாலும் அவருடைய ஹோப்பை விட்டுரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா லைஃப் லாங்கா ஒரு மனிதனால பாக்ஸ்குள்ள பாடியை வச்சு வாழ முடியுமான்னு கேட்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி வாழ்ந்தாலும் அது டிப்ரெஷனை கிரியேட் பண்ணிடும் இல்லையா. அப்படி டிப்ரெஷன் வந்தாலே வாழ்றதுக்கு பதிலாக செத்தே போயிடலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஆனா இந்த மாதிரி நம்ம பால் நினைச்சாரா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா
கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். அவர் அதுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா வாழ்க்கை இனிமேல் தான் நம்ம பிரைட்டா வாழ போறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி யோசிச்சதோட பலனா அடுத்து அவருடைய வாழ்க்கையில செஞ்ச மிராக்கள்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா மிரண்டு போயிருவீங்க. ஏன்னா உன்னால வாழவே முடியாதுன்னு சொன்ன இடத்துல இந்த உலகத்துல வாழ்ற சராசரி மனிதன் செய்யாத பல சாதனைகளை அவர் செஞ்சு காட்டினாரு. இதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில பல சாதனைகளை செய்யணும்னா நம்மளுடைய ஹோப்பும் பயங்கரமா இருக்கணும் இல்லையா? அதுவும் நம்ம நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த ஹோப்போட சேர்ந்து நிறைய படிக்கவும் செய்யணும் இல்லையா? அதுலயே ஐடி ஃபீல்ட்ல போயிட்டு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா கரெக்டான இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து படிக்கணும் இல்லையா? அதற்கான பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் தான் ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ். இந்த ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ் பத்தி சொல்லணும்னா இவங்க ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம். இவங்க ராஜலட்சுமி ஸ்கூல் ஆஃப் பிசினஸோட டைப் பண்ணி தான் இந்த இன்ஸ்டிடியூட் நடத்திட்டு வராங்க. இவங்க என்னென்ன கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸ் ஆன பைத்தான் பேசிக்ஸ், அட்வான்ஸ்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் ஜாவா, ஃபினான்ஸ், பிசினஸ் அனலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபின்டெக்னு சொல்லிட்டு இந்த கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க. இந்த கோர்சஸ் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் கத்துக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட்ஸும் கத்துக்கலாம். ஏன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் அவங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணா இந்த கோர்சஸ் எல்லாம் எதை வேணாலும் தாராளமா கத்துக்கலாம். இவங்க கோர்சஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா லைவ் இன்டராக்டிவ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. சோ நம்மளுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் உடனுக்குடனே கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும். அதனாலேயே நம்ம எடுத்த கோர்சஸ் எந்த விதமான இன்டரப்ஷனுமே இல்லாம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட முடியும். இவங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சொல்லிட்டு ரெண்டு லாங்குவேஜஸ்லயுமே கிளாஸஸ் எடுக்கிறாங்க. சோ கத்துக்கிறதுல லாங்குவேஜ் பேரியர் பண்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. அதுக்காக தமிழ்ல மட்டுமே கத்துக்கிட்டா எப்படி இங்கிலீஷ்ல பிளேஸ்மெண்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்காகவே இவங்க ஆப்டிடியூட் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதுல சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்மளுக்கு கத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க 400க்கும் மேற்பட்ட ரெக்ரூட்மெண்ட் கம்பெனியோட டைப்ல இருக்காங்க. சோ அதனாலே நம்மளுக்கு 100% பிளேஸ்மெண்ட்டுக்கும் சப்போர்ட்டிவா இருக்காங்க. சரி, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான்டா. ஆன்லைன் கிளாஸஸ்ல வெறும் தியரி மட்டும் தான் சொல்லி தருவாங்க, எப்படா பிராக்டிகல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காகவே இவங்க இண்டஸ்ட்ரியல் அண்ட் கரிக்குலம் வச்சுக்கிறாலையும் கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்ஸ் வச்சுக்கிறாலையும் இவங்க கோர்சஸ் எல்லாம் பயங்கர பிராக்டிகலா இருக்கும். இந்த ராஜலட்சுமி யூனிவர்சிட்டியில இப்ப 800க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 40க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உங்க கோர்சஸ் எல்லாத்தையுமே அஃபோர்டபிள் பிரைசஸ்ல தராங்க, ஜீரோ காஸ்ட் இஎம்ஐலயும் தராங்க. அண்ட் முக்கியமான விஷயம், உங்க கோர்சஸ் எல்லாத்தையுமே வீக்கெண்ட் கிளாஸஸாவும் எடுக்கிறாங்க. இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப பேக் டு தி ஸ்டோரிக்கு வந்தோம்னா, இனிமேல் உன்னால வாழவே முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல இனிமேல் தான் என்னோட லைஃப் பிரைட்டா மாற போகுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்னதான் அவர் அந்த மாதிரி மனதளவுல யோசிச்சாலும் அந்த பெட்டிக்குள்ள ஒவ்வொரு நாளும் வாடுறதுன்றது நரக வேதனையோட மோசமான வேதனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உள்ள பெயின் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் இருக்குமா, பாடியும் ரெகுலரான நம்ம பாடியோட பயங்கரமா டயர்ட் ஆகுமா. சோ இப்படி வாடுறதுக்கு இறந்தே போகலாம் அப்படின்னு கூட யோசிக்க தோணுமா. ஆனா என்னதான் இந்த மாதிரியான திங்கிங்லாம் வந்தாலும் பால் அவருடைய ஹோப்பை மட்டும் கடைசி வர விடவே இல்லை. சோ இப்படியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 மாசங்கள் வரைக்கும் அந்த பெட்டிக்குள்ளேயே அந்த ஹாஸ்பிட்டல்ல தன்னுடைய வாழ்நாட்களை பால் கழிக்கிறாரு. அதுக்கடுத்து சக்சஸ்ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கும் வராரு. அதுக்காக சக்சஸ்ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு அப்படின்றதுக்காக பாக்ஸ்ல இருந்து வெளியில வந்துட்டாரு அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு தான் ஷிஃப்ட் ஆயிருக்காரே தவிர அதே பாக்ஸ்குள்ள இருந்த மாதிரி தான் ஷிஃப்ட் ஆயிருக்காரு. ஏன்னா இந்த பாக்ஸ் இல்ல அப்படின்னா அவரால் மூச்சு விட முடியாது இல்லையா, அதனாலதான் இந்த பாக்ஸோடய வீட்டுக்கு வந்திருக்காரு. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனது அவருக்கு ஒரு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்குது. ஏன்னா 1000 தான் இருந்தாலும் பிறந்த வீட்டுல கிடைக்கிற ஹாப்பினஸ் வேற எங்கேயுமே கிடைக்காது இல்லையா. சோ அதனாலே செம்ம ஹாப்பியா அவர் ஃபீல் ஆகுறாரு. ஆனா என்னதான் ஹாப்பியா ஃபீல் பண்ணாலும் முன்னாடி இருந்த மாதிரி செம்ம சுட்டியாம் துள்ளி குச்சி அந்த வீட்டுல விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாதுல. அது மட்டும் கிடையாது, வெளியில ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தவும் முடியாது, சர்ச்சுக்கும் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. சோ அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம பால லைட்டா வாட்ட தான் செய்து. இது ஒரு பக்கம் இப்படி வாட்டுதுன்னா இன்னொரு பக்கம் அவர் அப்பக்கப்ப பார்க்க வர ரிலேஷன்ஸா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவங்க பாலை பாக்குற கண்ணோட்டமே அவருக்கு பயங்கரமான ஊண்டிங்க கொடுக்குது. ஏன்னா அப்படி வர்றவங்க நார்மலா பாலை பார்க்க மாட்டாங்க இல்லையா, அவர் வித்தியாசம் இருக்கனால வினோதமா தானே பார்ப்பாங்க. சோ இந்த ஒரு பார்வையை பாத்தீங்கன்னா பாலுக்கு செம்மையான ஊண்டிங்க தான் கொடுக்குது. சோ இந்த ஒரு ஊண்டிங்ல இருந்து நம்ம எப்படியாச்சும் வெளியே வந்தாகணும் அப்படின்றதுக்காகவே பால் அவருடைய மனசை பயங்கரமா இன்டியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி இன்டியூஸ் பண்றதோட பலனா ஒரு மிராக்கிள் அவருடைய லைஃப்ல நடக்குது. அதுதான் அவருடைய கேர்டேக்கர் அவர்கிட்ட வந்து சொன்ன அந்த ஒரு அமேசிங்கான விஷயம். எஸ், அது வேற எதுவும் கிடையாது. நீ இது நாள் வரைக்கும் இந்த பெட்டிக்குள்ள இருந்த மாதிரியே தான் நான் சுவாசிச்சுட்டு இருக்கேன். நீ இந்த பெட்டி இல்லாம வெளியில வந்து 3 நிமிஷம் சுவாசிச்சு காமிச்சிரு. அப்படி காமிச்சிட்டா அப்படின்னா நான் உனக்கு அழகான ஒரு பப்பி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே பாலுக்குனால ஒரு செம்மையான எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. அந்த பப்பியை நம்ம எப்படியாச்சும் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ட்ரைனிங்கும் எடுக்க ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி ட்ரைனிங் எடுக்கிறாரு அப்படின்றதுக்காக படத்துல காட்டுற மாதிரி ஒரு நாள் 2 நாள்லாம் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட முடியாது. இதுக்காக ஒவ்வொரு நாளுமே பல மணி நேரம் ட்ரைனிங் எடுப்பாராம். அதுவும் ஒரு நாள் 2 நாள் கிடையாது, பல வாரங்கள் ட்ரைனிங் எடுத்தாராம். அப்படி ட்ரைனிங் எடுத்ததோட பலனா ஒரு நாள் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை விட்டு வெளியில வர்றாரு. அப்படி வெளியில வர்றப்ப அவருடைய மைண்ட்ல சின்னதா ஒரு உறுத்தல் இருக்கதான் செய்யுது. ஏன்னா நம்ம ட்ரை பண்ணி எதுவும் விபரீதம் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. ஆனா அந்த பயத்தை தாண்டி இதை நம்ம எப்படியாவது அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற வெறியும் அவர்கிட்ட இருக்கு. சோ அந்த ஒரு ஹோப்னாலே வெளியில வந்து அவர் மிஷின் இல்லாமயே மெல்ல மூச்சு விட ஆரம்பிக்கிறாரு. அப்படி விட ஆரம்பிச்ச அவர் அசால்ட்டா 3 நிமிஷம் வரைக்கும் மிஷின் இல்லாம மூச்சு விட்டாராம். சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பாலுக்கு வெறித்தனமான எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது. உடனே பக்கத்துல இருந்த கேட்ட நான் சொன்னதை செஞ்சுட்டு எனக்கு உடனே பப்பியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவங்க வாங்கி வச்சிருந்த பப்பியை பால்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாலோட உடம்பு அந்த பெட்டிக்குள்ள போயிடுது. ஆனா அந்த ஒரு டைம்ல தான் பால் ஒரு விஷயத்தை திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்மளால 3 நிமிஷம் பெட்டி இல்லாம மூச்சு விட முடியுது அப்படின்னு
அப்படின்னா இன்னும் நல்லா ட்ரைனிங் எடுத்தா இந்த பெட்டி இல்லாம இன்னும் அதிகமான நேரம் மூச்சு விட முடியும் இல்லையா? சோ அதற்கான வேலைகளை நம்ம இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ட்ரைனிங்கையும் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி ட்ரைனிங் எடுக்கிறோட பலனா பார்த்தீங்கன்னா கொஞ்சமா அந்த பெட்டி இல்லாம வெளியில மூச்சு விடுற டைமிங் அவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காரு. அப்படி இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற கோபம் வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த ஒரு மிஷின் இல்லாம நம்மளால வெளியே போயிட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அவர் வர்றாரு. அப்படி வர்ற அந்த ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வீல் சேர் ரெடி பண்றாங்க. சோ அந்த ஒரு வீல் சேரை பார்த்த உடனே நம்ம பாலுக்கு கிடைச்ச எக்ஸைட்மெண்ட் சொல்லிதான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அவர் வேற லெவல்ல எக்ஸைட்மெண்ட் ஆறாரு. சோ உடனே இந்த பாக்ஸ்ல இருந்து என்னை வெளியே எடுங்க, நான் அந்த வீல் சேர்ல உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி அவரை வெளியே எடுத்து அந்த வீல் சேர்ல உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார வச்ச உடனே ஆத்தாடி இதோட ஸ்பெஷல் மொமெண்ட் வேற எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் வெளியே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அந்த வீல் சேர் அப்படியே தள்ளிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போன உடனே அவருக்கு கிடைச்ச சந்தோஷத்தை சொல்லிதான் தெரியுற அவசியம் கிடையாது. அவர் வேற லெவல்ல சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இது நாள் வரைக்கும் பெட்டிக்குள்ள இருந்த மாதிரி வீட்டுக்குள்ள மட்டுமே தான் நம்ம பால் அடைஞ்சு கிடந்தாரு. அப்படி இருந்து அவர் இப்ப வீல் சேர்ல உட்கார்ந்து வெளி உலகத்தை பாக்குறாரு அப்படின்னா அது உண்மையிலேயே வேற லெவல் ஃபீலா தான் இருக்கும். சோ அந்த ஒரு ஃபீலிங் தான் பாத்தீங்கன்னா நம்ம பால் இப்ப அனுபவிக்கிறாரு. அப்படி அனுபவிச்ச உடனே ஆத்தாடி இது நம்மளுக்கு செம்மையா ஃபீல் ஆகுது. சோ இன்னமும் நம்ம ட்ரைனிங் அதிகப்படுத்த வந்துட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவரோட ட்ரைனிங்கை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி இன்க்ரீஸ் பண்றதோட பலனா பாத்தீங்கன்னா இவர் ஏரோப்ளேன்லயே டிராவல் பண்ற அளவுக்கு அவரோட பாடி நல்ல ஒரு கெப்பாசிட்டி நிறைந்ததா மாற ஆரம்பிச்சிருது. அதாவது இந்த பெட்டி இல்லாம இவரால ஒரு நிமிஷம் கூட வெளியில போயிட்டு மூச்சு விட முடியாதுன்னு சொன்ன காலகட்டம் மாறி இப்ப இவரால பெட்டி இல்லாம ஒரு ஃபிளைட்லயே டிராவல் பண்ற அளவுக்கு இவரோட மூச்சு விடுற கெப்பாசிட்டியை ட்ரைனிங் பண்ணி இவரே இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. அதுக்காக ஏரோப்ளேன்ல டிராவல் பண்ற அளவுக்கு ஒரு பயங்கரமா ட்ரெயின் ஆயிட்டாரு அப்படின்றதுக்காக இந்த பெட்டி இல்லாம ஒரு வாட்டுக்கு ஏரோப்ளேன்ல ஏறிட்டு அங்க போய் இறங்கிடுவாரா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. இவர் இந்த பெட்டிக்குள்ள இருந்த மாதிரியே தான் ஏர்போர்ட் வரைக்கும் போவாரு. ஒன்ஸ் ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஏரோப்ளேன்ல ஏறி உட்காரப்பதான் பெட்டி இல்லாம போய் சீட்ல உட்காருவாரு. அப்படி ஒரு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த பெட்டி அந்த ஏரோப்ளேன்ல இருக்கிற ஸ்டோரேஜ் ரூமுக்கு போயிடும். மறுபடியும் ஒரு போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு ஒரு போனதுக்கு அப்புறம் இவர் அந்த ஏரோப்ளேன்ல இருந்து கீழே இறங்குவார். அப்படி இறங்குறப்ப மறுபடியும் அந்த பெட்டிக்குள்ள போயிட்டு தான் இவர் போக வேண்டிய இடத்துக்கு போகவே செய்வாரு. இந்த மாதிரி ஏரோப்ளேன்ல பெட்டி இல்லாம டிராவல் பண்றது சும்மா சாதாரண டிஸ்டன்ஸ்ல அவர் டிராவல் பண்ணல. கிட்டத்தட்ட பக்கத்துல இருந்த நடனம் மெக்சிகோ நாட்டுக்கு கூட இவர் இந்த பெட்டி இல்லாம ஏரோப்ளேன்ல உட்கார்ந்து டிராவல் பண்ணிட்டாருன்னா அவரோட நம்பிக்கையும் கோப்பும் எந்த அளவுல இருந்திருக்கும் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. சோ இப்படியே கொஞ்சமா தன்னோட மூச்சு ட்ரைனிங் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பகல்ல மேக்ஸிமம் டைம் பாத்தீங்கன்னா இவர் பெட்டி இல்லாம மூச்சு விடுற ஸ்டேஜுக்கு ஒரு நல்லாவே ட்ரெயின் ஆயிராரு. அதுக்காக இவ்வளவு தூரம் ட்ரைனிங் ஆயிட்டாரு அப்படின்றதுக்காக இந்த பெட்டி இல்லாம அவரால் சர்வைவ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா பகல்ல வேணா மேக்ஸிமம் டைம் அவரால் இந்த பெட்டி இல்லாம சர்வைவ் ஆக முடியும். ஆனா ஒன்ஸ் நைட் அப்படின்ற ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா இவர் அந்த பெட்டிக்குள்ள மட்டும் தான் இருந்தாகணும். சோ இந்த மாதிரி தான் நம்ம பாலோட லைஃப் பாத்தீங்கன்னா இப்போ மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்படி மூவ் ஆயிட்டு இருக்கப்ப தன்னோட லைஃப்ல இன்னும் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட வேலைகளையும் நம்ம பால் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுதான் நம்ம தான் இப்ப நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி மாறிட்டோம் இல்லையா? சோ இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம வீட்டுல உட்காந்து சும்மா டிராவல் பண்ணிட்டு மட்டும் இருக்கணும், நம்ம பேசாம காலேஜுக்கு போய் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி யோசிக்க மட்டும் இல்லாம காலேஜ்ல போயிட்டு அப்ளை பண்ணவும் செய்யறாரு. ஆனா அப்படி அப்ளை பண்றப்ப அவரோட மெடிக்கல் கண்டிஷனை பார்த்த காலேஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆத்தாடி நீ என்னப்பா இன்னும் ரெண்டு ஸ்டேஜ்ல இருக்க, இப்படி இருக்கிறவனால எங்க காலேஜ்ல வந்து படிக்கவே முடியாது, நீ படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆனா அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக பால் இதை சும்மா விட்டாரா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. நீங்க என்னடா என்னை ரிஜெக்ட் பண்றது, நான் படிக்கணுமா படிக்க கூடாது அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 வருஷம் பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் படாத பாடு படிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாரா. என்ன எப்படியாச்சும் நீங்க சேர்த்துதானு சொல்லிட்டு மறுபடியும் அந்த காலேஜுக்கு போயிட்டு நம்ம தலைவர் அட்மிஷன் போட்டுட்டே இருந்திருக்காப்ல. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த காலேஜே பார்த்தீங்கன்னா பயங்கரமா டயர்ட் ஆகி அப்ப சாமி உன்னை நாங்க காலேஜ்ல சேர்த்துக்கிறோம், ஆனா அப்படி சேர்க்கணும் அப்படின்னா 2 கண்டிஷனுக்கு நீ ஓகே பண்ணியானோ. அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீ போலியோ வேக்சின் எடுத்தாகணும், 2வது கண்டிஷன் உன் கூடவே உன்னை கேர் பண்றதுக்கு ஒரு ஆள் உன் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்டிஷன் போடுறாங்க. இதை கேட்டோடனே நம்ம பாலு இவ்வளவுதானா மேட்ரு, நான் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்துட்டேன், இந்த 2 கண்டிஷன் நான் ஓகே சொல்லாம இருப்பேன், இந்த 2 விஷயம் தானே நான் உடனே போய் போலியோ வேக்சின் போடுறேன், என் கூட டிராவல் பண்றதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த 2 விஷயங்களையும் பூர்த்தி பண்ணிட்டு மறுபடியும் காலேஜ்ல போயிட்டு நம்ம பாலு என்ட்ரியை கொடுத்துட்டாரு. அப்படி என்ட்ரியான நம்ம பால் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அந்த காலேஜ்ல வெறித்தனமா படிச்சு 1 டிகிரி கிடையாதுங்க 2 டிகிரியை வாங்குறாரு. அதுக்காக 2 டிகிரி வாங்கிட்டாரு அப்படின்றதுக்காக அதுக்கடுத்து வீட்டுல போய் சும்மா உட்கார்ந்தாரா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதுக்கடுத்து நம்ம வேற ஏதாச்சும் படிக்கணும்னு சொல்லிட்டு லா இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது வக்கீலுக்கு படிக்கிற படிப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த காலேஜ்ல போய் படிச்ச ஒரு லாயராவும் மாறிடுறாரு. அப்படி லாயரா மாறினதுக்கு அப்புறமாச்சும் சும்மா வீட்டுல உட்கார்ந்தாரா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. நான் தான் இப்ப லாயரா மாட்டேன்ல, நான் ஏன் வீட்டுக்குள்ள சும்மா உட்காந்துருக்கணும், லாயரா மாறினாலும் என்ன பண்ணணும், கோர்ட்டுக்கு போய் வாதாடணும் இல்லையா, சோ நான் கோர்ட்டுக்கு கண்டிப்பா போய் கேஸ்ல வாதாடியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனும் வெறித்தனமா பண்ணி கோர்ட்ல போய் வாதாடவும் நம்ம பாட ஆரம்பிச்சாராம். அதுக்காக வாதாடுறாரு அப்படின்றதுக்காக உப்புக்கும் சப்புக்கும் அவர் வாதாடவே இல்ல, அவர் வாதாடின கேஸ்ல நிறைய கேசஸ்ல பாத்தீங்கன்னா ஜெயிக்கவும் செஞ்சிருக்காராம். அதுக்காக இவ்வளவு விஷயங்களை பால் சாதிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய லைஃபே செம்ம ஸ்மூத்தாவோட போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நான் வெளியில சிரிக்கிறேன் உள்ளுக்குள்ள அழுகிறேன் அப்படின்னு படத்துல டைலாக் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் பாலோட லைஃபே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாள் காலையிலையும் பால் எந்திரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா பயங்கர பெயின்ஃபுல்லா தான் அந்த பெட்டிக்குள்ள எந்திரிக்கவே செய்வாரு. அப்படி எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஜாலியா நம்மள மாதிரி கையை வச்சு பிரஷ் பண்றது, கையை வச்சு மூஞ்சி கழுவுறது அப்படிலாம் பண்ண முடியுமான்னு கேட்டா அது கண்டிப்பா முடியாது இல்லையா. ஏன்னா அவருடைய பாடியில எல்லா பார்ட்ஸுமே செயல்
இருந்துச்சு இல்லையா, செயல் இழக்காம இருக்கிறது என்னது தலை மட்டும் தானே இருக்கு. அந்த தலையில இவர் அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ற ஒரு பாட்டு அப்படின்னா அது மவுத் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும், அதாவது வாய் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ஒரு வாயை வச்சுதான் இவர் இந்த பெட்டிக்குள்ள படுத்திருக்க மாதிரியே எல்லா வேலைகளையும் செய்வாராம். அதாவது பல்ல விளக்குறதுல இருந்து புத்தத்தோட பேஜஸ் திருப்புறதுல இருந்து பேனாவை வாயால பிடிச்சு நோட்ல எழுதுறதுல இருந்து கம்ப்யூட்டர் நோன்ற வரைக்கும் எல்லா வேலைகளையுமே தன்னுடைய மவுத் வச்சு தான் பண்ணுவாராம். இப்படி எல்லா வேலைகளையுமே வாயை வச்சு பண்ணா வாய் சாதாரணமாவா இருக்கும், பயங்கரமா வலிக்கும் இல்லையா. சோ அந்த ஒரு வலிகளை எல்லாம் தாங்கிக்கிட்டு தான் பால் இவ்வளவு விஷயங்களை சாதிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் மேல இவர் செஞ்ச இன்னொரு விஷயத்தை கேட்டா நீங்க வேற லெவல்ல மறந்து போயிருவீங்க. ஏன்னா நமக்குலாம் ஒரு அசைன்மெண்டா கொடுத்தா 4 பேப்பரை எழுதினாலே கைவலிக்குன்னு ஓடி போயிருவோம் இல்லையா. ஆனா நம்ம பால் என்ன பண்ணிருக்காருன்னு தெரியுமா, அவருடைய வாயில பேனா பிடிச்ச சுயசரிதை எழுத ஆரம்பிச்சிருக்காப்ல. அப்படி எழுதுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா வாயில பிடிச்சி எழுதுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதுலயும் பயங்கர ஃபாஸ்டா வேற எழுத முடியாது இல்லையா. சோ அதனாலேயே ஒவ்வொரு லெட்டரா எழுதி எழுதி 1 மாசம் 2 மாசம் கிடையாது, 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 5 வருஷம் எழுதி தன்னுடைய சுயசரிதையை எழுதி ஒரு புக்காவே வெளியிட்டிருக்காரு. அந்த புக்கோட பேர் தான் 3 minutes for a dog. அதாவது இவருடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அமைஞ்சு பாத்தீங்களா. அதாவது 3 நிமிஷம் இந்த மிஷின் இல்லாம நீ பிரீத் பண்ணா உனக்கு ஒரு பப்பி தரேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த ஒரு மொமெண்ட்டை தான் டைட்டிலாவே வச்சு தன்னுடைய சுயசரிதையை வெளியிட்டிருக்காரு. இப்படி சுயசரிதையை வெளியிட்டு அவர்கிட்ட எக்கச்சக்க பேர் ஒரே ஒரு கொஸ்டினை தான் கேட்டாங்க. அதான் இப்ப காலங்கள் ஓடிடுச்சு, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எக்கச்சக்க விஷயங்கள் வந்துருச்சு, இவ்வளவு மாதிரி இந்த காலகட்டத்திலே ஏன் அந்த காலத்து பெட்டியவே இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம பால் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த மிஷின்ல தான் என்னோட ஹெட்ட ஃப்ளோவா ஃப்ரீயா மூவ் பண்ண முடியுது. அப்படி மூவ் பண்ண முடிஞ்சனால தான் என்னால பல விஷயங்கள் சாதிக்க முடிஞ்சு. அது மட்டும் இல்லாம இந்த பெட்டியில நான் ஸ்டார்டிங்ல இருந்து இருந்தும் பழகிட்டேன், இதுதான் எனக்கு கம்ஃபர்ட்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாராம். அது நம்ம பால் இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறாரு, அதுதான் போலியோ வேக்சின். எஸ், இந்த போலியோ வேக்சினை நீங்க பாட்டுக்கு சாதாரணமா நினைச்சிட்டு எடுக்காம விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த நோயினால பாதிக்கப்பட்ட சில இடங்களிலேயே போலியோ வேக்சினை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் போலியோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்துல இருந்து குறைஞ்சு இப்ப மேக்ஸிமம் குறைஞ்சிருச்சு. சப்போஸ் அந்த வேக்சினை மட்டும் என்ன இந்த நோய் தாக்குறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நான் நேரம் இந்த உலகத்துல எவ்வளவு வேணாலும் பறந்து தெரிஞ்சிருப்பேன். அதுக்காக இப்ப நான் லைஃப்ல எதையும் சாதிக்கல அப்படின்னு கேட்டா எக்கச்சக்கமா சாதிச்சிருக்கேன். ஆனா சப்போஸ் எனக்கு இந்த நோய் வரதுக்கு முன்னாடியே போலியோ வேக்சினை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா நான் இந்த 70 வருடங்கள் இந்த பெட்டிக்குள்ளேயே கழிச்சிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே நேரத்துல நான் இப்ப சாதிச்சோட பன்மடங்கு சாதிச்சிருப்பேன். சோ நான் சின்ன வயசா இருக்கப்ப எனக்கு கிடைக்காத அந்த அரிய பொக்கிஷம் இப்போ உங்க லைஃப்ல கிடைக்குது. சோ அத உங்க சின்ன பிள்ளைகளுக்கு போடாம விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. சோ இந்த ஒரு நம்ம பால் சொல்லி நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நம்ம பால் கார்வேஸா இருக்கிறப்ப இந்த ஒரு நோயினால பாதிக்கப்பட்டப்ப ஒரு உயிரே பழைக்க மாட்டாருன்னு சொல்றப்ப அவர் உயிர் பொழைச்சாரு. அதுக்கப்புறம் இந்த பெட்டி இல்லாம அவரால் மூச்சு விட முடியாது அப்படின்னு சொன்னப்பயும் அந்த பெட்டி இல்லாம மூச்சு விடுற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாரு. ஏன் இந்த பெட்டி இல்லாம அவரால் மூச்சு விட முடிந்தாலும் இவரால் வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுன்னு சொன்னப்பயும் இவர் வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. வெளியே வரதோட மட்டும் இல்லாம வானத்துல ஏரோப்ளேன்லயும் பறந்தாரு. எனக்கு தான் நீ வானத்துல பறந்தாலும் உன்னால ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு சொன்னப்பயும் ஸ்கூலுக்கும் போனாரு. ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜுக்கு போக முடியாதுன்னு சொன்னப்பயும் காலேஜுக்கு போய் டிகிரி வாங்கினாரு. அதுவும் 1 டிகிரி கிடையாது 2 டிகிரி வாங்கி 3வது லாயராவும் மாறினாரு. எனக்கு தான் நீ காலேஜ்ல போய் டிகிரி வாங்கினாலும் லாயரா மாறினாலும் கோர்ட்ல போய்லாம் வாதாட முடியாதுன்னு சொன்னப்ப கோர்ட்ல போய் வாதாடி எக்கச்சக்கமான கேஸ்ல ஜெயிக்கவும் செஞ்சாரு. ஏன் உன்னாலாம் புக்கை திருப்பி படிக்கவும் முடியாது, ஒரு நோட்டை எழுதவும் முடியாதுன்னு சொன்னப்ப தன்னோட வாயை வச்சு ஒவ்வொரு எழுத்தா எழுதி தன்னுடைய சுயசரிதையை வெளியிட்டு இருக்காரு. அப்படின்னா இவரோட ஸ்டோரியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே, நம்மளை சுத்தி இருக்கவங்க உன்னால இது முடியாது அது முடியாதுன்னு சொல்லிட்டு வாயால சொல்லதான் செய்வாங்க. ஆனா என்னத்தான் அவங்க வாயால இது முடியாது அது முடியாதுன்னு சொன்னாலும் அது அவங்க வாய் தானே தவிர நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது நம்மளோட லைஃப் நம்மளோட கையில தான் இருக்கு, நம்மளோட மைண்ட் செட்ல தான் இருக்கு. அந்த ஒரு மைண்ட் தான் நம்ம பால் பயங்கரமா யூஸ் பண்ணிருக்காரு. என்ன சுத்தி இருக்கவங்க 1000 சொன்னாலும் என்னோட மைண்டுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எக்கச்சக்கமான விஷயங்களை சாதிப்பேன். கைகால்கள் விளங்காம போனாலும் சரி, கைகால்கள் அசைக்க முடியலாட்டியும் சரி, இந்த உலகத்துல சாதிக்க முடியாத பல விஷயங்களை என்னால சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நம்ம பால் நம்பினதுனால தான் இவ்வளவு விஷயங்கள் அந்த பெட்டிக்குள்ள இருந்த மாதிரி சாதிச்சிருக்காரு. சோ ஒரு பெட்டிக்குள்ள இருந்து நம்ம பாலால இவ்வளவு தூரத்தை சாதிக்க முடியுது அப்படின்னா இவ்வளவு தூரம் ஃப்ரீடமா இருக்கிற நம்மளால எவ்வளவு விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். சோ நீங்க டிப்ரெஷன் ஆகுற ஒவ்வொரு டைமும் ஒரு நிமிஷம் என்னைய யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 73 வருஷம் ஒரு பெட்டிக்குள்ள இருந்த மாதிரி என்னால இவ்வளவு தூரம் சாதிக்க முடிஞ்சு அப்படின்னா உங்களால என்ன விட பன்மடங்கு கண்டிப்பா சாதிக்க முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், உங்க மைண்டை நம்புங்க, உங்க மைண்டை இன்டியூஸ் பண்ணுங்க. உங்களை தவிர வேற எதையும் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலே அடிச்சு சொல்றாரு. இந்த மாதிரி அவர் சொல்றதுக்கு முக்கியமான ரீசனே இந்த உலகத்துல இருக்கிற இளைஞர்கள் எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களை வேற லெவல்ல இன்ஸ்பயர் பண்ணிக்கணும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம நெட் மெசேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.